in this class we are going to discuss about digital wheel balancer. This is a digital wheel balancer use பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஓவர் பீரியட் ஆஃப் ட்ரைவிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா வீல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வீலில் இன்பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இன்பேலன்ஸ் ஆகிற ரீசன் என்ன சார் அப்படின்னா, இப்போ டியூரிங் மேனுஃபேக்சர் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டயர் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக லேயர் பை லேயராக தான் கோட்டிங் பண்ணுறோம். ஸோ தெரிஞ்சுன்னா தெரிஞ்சுங்க, ஒரு டயர் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக அப்படியே மோல்ட் பண்ணியில் எடுத்துக்கிட்டு லேயர் பை லேயராக தான் நம்ம வந்து மோல்டிங்காக பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக இது சுற்றி இருக்கும், ஒரு கம் மோல்டு ஒட்டியிருக்கோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு டயரில் வந்து மோல்டு சுற்றும் போது உள்ள ஏர் பபிள்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஹையர் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் இருக்கும். ஒரு லேயரை வந்து மவுண்ட் பண்ணிட்டு எகைன் அனதர் லேயர் வரும்போது இன்னொரு ஏர் பபிள் இருக்குது. என்ன ஆகும் அப்படின்னா, அது ஆல்ரெடி இனிஷியலாக ஏர் பபிளாக இருக்குது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் ஒன்ஸ் இப்போ இருந்தால் ரன் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா ரன்னிங் கண்டிஷனில் அந்த ஏர் பபிள் வந்து ஒரு என்ன ஆயிடும், பிரேக் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ஏர் பபிள் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே இட் கிரியேட்ஸ் த வாய்ட். ஸோ வாய்ட் அப்படிங்கிறது என்ன இருக்கும், அங்கே எம்டி ஸ்பேஸாக இருக்குமா. இப்போ டயர் இருக்குது, இப்போ வந்து ஃபுல்லாக கோட் பண்ணிட்டே இருக்கும், நமக்கு டிசைன் திக்னஸ் கிடச்சிருச்சு, வித்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து உள்ள ஏர் பபிள் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே ஒரு வாய்டு கிரியேட் ஆகிடும். ஸோ வாய்டு அப்படிங்கிறது ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ ஒரு டயர் இருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டயர் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போது நான் இங்கே இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடில் வந்து எனக்கு ஒரு ஏர் பபிள் இருக்குது. இப்போ ஏர் பபிள் வந்து பிரேக் ஆகிடுச்சு, அங்கே ஒரு வாய்டு கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா இது கம்பேர் இந்த சைடு கம்பேர் பண்ணும்போது இந்த சைடோட வெயிட் எப்படி இருக்கும், ரைட் சைடு கம்பேர் லெஃப்ட் சைடு கம்பேர் பண்ணால் ரைட் சைடோட வெயிட் என்னவாக இருக்கும், இது வந்து கம்பேரிட்டிவ் லெஸ்ஸாக இருக்கும் பட் கம்பேரிட்டிவ் லெஃப்ட் சைடு. ஸோ இப்போ என்ன ஆகும், ரோடு ரன் பண்ணும்போது இது வந்து வெயிட் கம்மியாக இருக்கும்போது இது வந்து என்ன ஆகும்னா இந்த ரோடு சர்ஃபேஸில் வந்து ப்ராப்பராக ரெண்டுமே கான்டாக்டில் இருக்காது. ரோடு சர்ஃபேஸும் இதோட டயரோட சர்ஃபேஸும் ப்ராப்பராக கான்டாக்டில் இருக்காது. அண்ட் ஆல்சோ ஓவர் பீரியட் ஆஃப் வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும், டயர் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு. ஒன் மோர் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும். இப்போ டயருக்கு ரோடுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஃப்ரிக்ஷன் இருந்தால் மட்டும் என்ன ஆகும், வெஹிக்கிள் வந்து ஸ்லிப்பாக நம்ம ரன் பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னா வி கான்ட் ரன் த வெஹிக்கிள் தரும். ரைட்டாக ஒரு டயர் சர்ஃபேஸ் வந்து நம்ம கார் ரன் பண்ண முடியுமா, ஓகே மினிமம் ஸ்பீடில் ரன் பண்ண முடியும். ஒரு 1000 km ஸ்பீடில் வந்து ரன் பண்ண முடியுமா, முடியாது. ஏன் ரீசன் என்ன, ஸோ ரீசன் அது ஸ்லிப் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா there is no slip, there is no friction. ஸோ ஃப்ரிக்ஷனுக்கு வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன சார் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு சைடு கொஞ்சம் டயர் வந்து தேஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கிளியர் ஆகிடுச்சு, கிளியர் அண்ட் டிஎன்னு சொல்ல முடியாது, தேய்ச்சி போயிடும். ஸோ இப்போ தேயும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சைடு வந்து இருக்கிற டயர் வந்து இப்போ இன்பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சைடு டயர் வந்து மேலே இருக்கும், ஒரு சைடு கீழே இருக்கும். இப்போ ரோட் சர்ஃபேஸில் டயர் வந்து ஃபுல்லாக கான்டாக்டில் இருக்குது. ஃபுல்லாக கான்டாக்டில் இருக்குல்ல அப்படின்னு என்ன ஆகும், ஒரு சைடு மேலே இருக்கும், ஒரு சைடு கீழே இருக்குமா. இப்போ டேர்ன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வைப்ரேஷன் கிரியேட் பண்ணும். டயர் வல்ட்டுதுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி பேசிக் சொன்னால் டயர் வல்ட்டுதுன்னு சொல்லலாமா. இப்போ டூ வீலரே சைக்கிள் ரன் பண்ணுறது போது டயர் வந்து என்ன ஆகுது, ஸ்லிப்பாக என்ன சொல்லுவோம், சில ஆடுது அந்த பெண்ட் எடுக்கணும், நிறைய இடத்துல சொல்கிறோம் இல்லையா. சேம் திங் இருக்குது. என்ன ஆகுது, இம்பேலன்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா இது வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சு ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியாது. அதாவது டயர் என்ன ஆகிடும், இம்பேலன்ஸ் ஆகும், ஒரு சைடு ஃபுல்லாக தேய்ச்சி போயிடும், ஒரு சைடு ஃபுல்லாக நீட்டாக இருக்கும், ஒரு சைடு ஃபுல்லாக இந்த ஆஃப் ஃபுல்லாக நீட்டாக இருக்கும், இந்த ஆஃப் என்ன ஆகிருக்கும் ஃபுல்லாக தேய்ச்சி போயிடும். ஓகே, இப்போ இது எப்படி பண்ணுறது வந்து ஒரு வீடியோ ஜஸ்ட்டு இதெல்லாம் என்னன்னா ஜஸ்ட்டு ஹப்பு மாதிரி இதெல்லாம் உள்ள டயர் வந்து உள்ள ஹோல்டு பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட்டு எப்படி ஃபிட் பண்ணுறது மட்டும் பாருங்கள். இதெல்லாம் ஹப் எதுக்குன்னா இது ஃபுல்லாக லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஒன்றுமே ஒன்ஸ் இந்த ரெண்டு கப்பு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த டயரோட எம்டி ஸ்பாட் இருக்கு இல்லையா, இந்த ஹாலோஸ் ஷேப்பு, இதை வந்து டுவர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் தான் இருக்குது. இந்த மிஷின் இருக்குன்னா அந்த மிஷினுக்குள்ள டுவர்ட்ஸாக இருக்குது. இப்போது இது வந்து அவுட்டர் சைடு அப்படின்னா இது இன்னர் சைடு. இந்த இன்னர் சைடு எப்படி இருக்கும், இந்த எக்யூப்மெண்ட்டோட சைடாக இருக்குது. எகைன் இது தான், இதுவும் ஹப்பு தான். இந்த ஹப்பு ஃபிட் பண்ணுறது ரெண்டுமே ஹப்பு தான். ஈதர் சைடு ஹப்பு எதுக்கு அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபிட் ஆகுது. ஒன்ஸ் நான் லாக் பண்ணிட்டோம்னா இங்கே ஒரு நிமிஷம் சைடு இருக்குது. இது ஜஸ்ட் உள்ள போட்டோம்னா சுற்றி பார்க்கணும், இல்லை கம்ப்ளீட்டாகவே இது பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நான் இது வைப்ரேட் ஆகாது. ஓகே, இதில் என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக இந்த சைடு ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும், இந்த சைடு மட்டும் என்ன இருக்குது, இங்கே ஒரு பெண்ட் இருக்கா. இப்போ என்ன ஆகும், இந்த சைடு வெயிட் இப்போ என்னன்னா வைப்ரேட் ஆகும், இப்போ ரன் பண்ணும்போது வைப்ரேட் ஆகும். இதில் நம்ம ஃபிட் பண்ணும்போது 3 பேராமீட்டர் வந்து ஃபிட் பண்ணணும். ABD இருக்குது. ஏ அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, இதுதான் மெஷர்மெண்ட் இருக்குது நம்பர் 2. இப்போது இது வந்து ஆக்சல். இப்போது என்ன இருக்குது,
வீல் இருக்குது, இது சேஸ் இருக்குது, ஆக்சில் இருக்குது இல்லையா, அந்த ஆக்சிலோட டிஸ்டன்ஸ் இதில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ மெஷர் பண்ணுவோம், இதுதான் ஸ்கேல், மெஷரிங் ஸ்கேல் இருக்கும். இப்போ மெஷர் பண்ணும்போது ஹப்போட உள்ள இந்த டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணுவோம். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது இங்கே 22. ஸோ 22 இதுலேயே நம்மளால் ஃபிட் பண்ண முடியும். 22 22. Again, next one Bங்கிறது டயரோட டயா. இப்போ ஆக்சுவலாக டயர் ஃபிட் பண்ணியிருக்கணும். இப்போ டயர் லிங்க்லாம் உங்களுக்கு டெமோவுக்காக இதை காட்டியிருக்கேன். இப்போ இது என்ன வேல்யூ வருதுங்க, இங்கே என்ன வேல்யூ இருக்குது ஸ்கேலில் நம்ம 5 வச்சுக்கலாமா, அரௌண்டு நான் 5 வச்சுக்கிறேன். ஸோ இந்த பி வேல்யூ வந்து என்னென்னா எனக்கு 5 இது செட் பண்ணும்போது டிஃபால்ட் அது மாதிரிங்களா, பியோட வேல்யூ 5 இருக்குது. ஓகே, நான் 5.5 அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிறேன். டி அப்படிங்கிறதுனா டயரோட டயா, இங்கே வந்து இதனோட டயா எவ்வளோ இருக்கும் ஃபுல்லாக அந்த சைடு பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும். ஆக்சுவலாக இதில் டயர் வந்து டிஃபால்ட்டாக தெரியும், இதில் டிஃபால்ட்டாக இல்லை. எவ்வளோ டயா இருக்குது 17 இருக்குது அப்ராக்சிமேட்டாக. டயராக இருந்தால் 20 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக டீன்னு வருதா, ஸோ எவ்வளோ வருது 20 18 ஓகே, அப்ராக்சிமேட்டாக 18 இருக்குது. ஓகே, இப்போ டேட்டா வந்து நான் வந்து செட் பண்ணிட்டேன். எகைன் என்ன பண்ணேன், இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ தான் இல்லைங்க. ஸோ இது எல்லாமே டிஜிட்டலைஸ்டு ஆட்டோமேட்டிக்காகவே ரன் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இதை க்ளோஸ் பண்ணால் மட்டும் ரைட். ஓகே, நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன அடுத்து இந்த சைடு லெஃப்ட் சைடு இன்சைடு அவுட் சைடு. இன்சைடுங்கிறது இந்த சைடு, அவுட் சைடுங்கிறது இது இன்னர், இது அவுட்டர். ரெண்டுமே என்ன 0 இருக்குதா. ஸோ 0 இருக்குது அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த வீல் எப்படி இருக்குது ஆக்சுவலாக இங்கே எய்தர் சைடு ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இன்னர் சைடு இன்சைடு வந்து இப்போ எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணணும்னு அது காட்டுது. இன்சைடில் 10 mm இம்பேலன்ஸாக இருக்குது, அவுட் சைடில் 10 கிராம்ஸ். இது வந்து எல்லா வேல்யூமே கிராம்ஸ் தான் இருக்குது. இன்சைடில் 10 கிராம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். சேம் இன்சைட்னா இது அவுட் சைடு. இது எந்த சார் வேல்யூ வெயிட் ஆட் பண்ணணும்னா இதுதான் வெயிட், இதுதான் வெயிட்டு. ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளிப் வெயிட்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு இங்கே 10 கிராம்ஸ் வந்து எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் 10 கிராம்ஸ் வச்சு நாம் என்ன பண்ணிக்கணும், இங்கே லாக் பண்ணிக்கணும். இது இன்சைடு. அவுட் சைடில் எகைன் என்ன இருக்குது 10 mm இருக்குது. அது சேம் 10 mm. இது அவுட் சைடில் எங்கே சார் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த டயரை மூவ் பண்ணிகிட்டே வரணும். இதில் தெரியும் இப்போ எங்கே வந்து இப்போ சீக்கிரம் ரைட். ஸோ இது எல்லாமே பிளிங்க் ஆகும். எல்இடி ஃபுல் ஆகிடுச்சுன்னா இந்த ஆக்சிலுக்கு சென்டர் பாயிண்ட்டில் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இன்சைடில் 10 mm சாரி 10 கிராமா, இது 10 கிராம் வெயிட் அப்படின்னா இது ஃபுல்லாகவே என்ன ஆயிடணும், எல்லா எல்இடியுமே பிளிங்க் ஆகணும். இந்த ஆக்சிலுக்கு சென்டர் பாயிண்ட்டில் இங்கே வெயிட்டை ஆட் பண்ணணும். 10 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது என்னவோ ஆயிடும் 0 ஆயிருமா. எகெயின் அவுட் சைடில் 10 கிராம்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். பட் எப்போ ஆட் பண்ணணும், இந்த எல்இடி ஃபுல்லாக பிளிங்க் ஆகணும். இப்போ மூவ் பண்ணுங்கள் மெதுவாக லைட்டாக. இப்போ இங்கே நம்ம வெயிட் எந்த பாயிண்டில் நம்ம வெயிட் ஆட் பண்ணணும், இந்த ஆக்சிலுக்கு மிட் பாயிண்டில் இங்கே ஆட் பண்ணணும். இப்போ இங்கே 10 ஆட் பண்ணிட்டு இங்கே 10 ஆட் பண்ணணும். ஓகேவா. இப்போ நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகணும், அது ரெண்டுமே 0 ஆகும். இப்போ ஓகே, இப்போ நான் எகைன் அப்போ ரன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரன் பண்ணிட்டேன். இப்போ ஒன்ஸ் இந்த வெயிட் ஆட் பண்ணியிருந்தா அது என்ன வரணும், ஷோ பண்ணணும் 0 வரணும். இப்போ எகைன் நான் 10 ஆட் பண்ணல, ஸோ ஆட் பண்ணாதனால 10 வருதா. இப்போது இந்த வெயிட் கிளிப் வெயிட் ஆட் பண்ணது வந்து இட்ஸ் அ பர்மனெண்ட் ஒன். நம்ம எப்பவுமே எடுக்கக்கூடாது, டயரோட லைஃப் வரைக்கும் இது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆனால் இது வந்து எதுக்குன்னா நார்மல் வீலுக்கு. இஃப் சப்போஸ் நான் வந்து அதை யூஸ் பண்ணல சார், அலாய் வீல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அலாய் வீலில் நம்ம இந்த கிளிப் வெயிட் அடிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா இதில் இருக்க ஸ்டிக்கர் வெயிட்னு சொல்லுவோம். கரெக்டாக சென்டர் பாயிண்ட் இன்னரில் சென்டர் பாயிண்ட் இப்படி ஆட் பண்ணிட்டோம்